கருப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். புதிய கோணத்துல தினமணி கட்டுரையை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த வைகை செல்வன் தான் அந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியமாகுமா, அந்த பொருளை தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையினுடைய கடைசி பற்றி தான் தமிழக அரசியலையே புரட்டி போடக்கூடிய வகையில் கொஞ்சம் பொடி வச்சு எழுதியிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் பன்னீர்செல்வன். இந்த கட்டுரை கிட்டத்தட்ட ஒரு அதிமுக கண்கொண்டு தான் வைகை செல்வன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்றது வந்து தேர்தல் கூட்டணி அப்படின்றது கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாது. திமுக எப்படியெல்லாம் கொள்கையை சமரசம் செய்து கொண்டு காங்கிரஸோடு பாஜகவோடு கூட்டணி அமைத்தது அப்படின்ற துணியில் இருக்கிறார். அவர் அந்த இடத்துல அதிமுகவை விடுத்துட்டு தான் பேசுறாரு. மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்தது, தமிழ்நாட்டில் அமைய முடியல அப்படின்ற ஒரு பார்வையிலிருந்து தான் தொடங்குது. ரெண்டையும் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? காரணம், தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக 57லேருந்து தாங்க நம்ம தமிழக முடிவுகளை வந்து புரிந்து கொள்ளணும். காரணம், 57க்கு முன்னாடி இருந்த தமிழகம் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருந்த 52 தேர்தலை விட்டுடுவோம். நீங்கள் 57க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து ஒருவருக்கு முழு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து காங்கிரஸுக்காக இருக்கட்டும், திமுகக்கா இருக்கட்டும், அதிமுகக்கா இருக்கட்டும், ரொம்ப தெளிவாக ஒருத்தருக்கான மேண்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதலுடைய வெளிப்பாடாக தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு யாருமே எங்கேயுமே சொல்லலை. எனக்கு வந்து இன்னைக்கு கூட்டணிக்கு ஆட்கள் வரலைங்கிறதுக்காக நான் வந்து ஒரு புது ஸ்லோகனம் முன்வைக்க முடியாது. இந்த மாநிலத்துக்கான இருக்கிற வரலாறு அப்படிங்கிறது வந்து மத்தியில் ஆட்சி பங்கீடும் மாநிலத்தில் வந்து ஆட்சிக்கு உள்ள வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாத ஒரு ஆட்சியாக தான் இருந்திருக்கு. இதில் அது தமிழக மக்களின் மனநிலையை தெரிந்து கொள்வதற்காக இப்போ திரு வைகை செல்வன் அவர்களும் சொல்கிறார், கூட்டணி ஆட்சிக்கு தமிழக அரசியல் களம் பழக்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ மத்தியில் வந்து கூட்டணி அரசியல் பங்கு கொள்வதோ அதில் நல்ல வலுவான மந்திரிகள் பதவிகளை பெறுவதையோ இங்கே இருக்கிற மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி அரசு அப்படின்றப்ப ஏன் மக்கள் அது வேண்டான்னு நினைக்கிறாங்க? அதில் என்ன காரணம்? காரணம் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கதான். நீங்கள் வந்து அதிகார பங்கீடுங்கிறது வேற, குழப்பங்கிறது வேற. நீங்கள் மாநில அளவில் ஏன் வந்து குழப்பம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க? இதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமே இருக்கு. உதாரணமாக 1980 திமுகவும் காங்கிரஸும் 50-50ங்கிற ஃபார்முலாவில் நிற்கிறாங்க. 50-50 ஃபார்முலாவில் நிற்கும் போது மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஏதோ ஒரு பலவீனமான ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அது வந்து இது வந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை செக்மேட் பண்ணிடுவாங்களோன்னு. நீங்கள் வந்து இது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸாக இருக்கா, இல்லை அதிகாரத்தை நீங்கள் காமிக்க போகிறீங்களாங்கிற ஒரு விஷயம்தான். நீங்கள் வந்து இதுக்குள்ளே பிளாக்மெயில் எலிமெண்ட் இருக்க போதா, இல்லை இது வந்து என்னேபிளிங்காக இருக்க போதா? மத்தியில் வந்து என்னேபிளிங்காகவும் மாநிலத்தில் வந்து பிளாக்மெயிலிங்காகவும் பார்க்குறதுக்கு காரணம் பல விஷயங்கள் இருக்குது. காரணம், மாநிலங்களுக்குள்ள நான் வந்து செயல்படுத்துவதற்கான முதல் தடைங்கிறதே வந்து ஒன்றிய மாநில உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள். அந்த சிக்கல்கள் கூட நான் வந்து இன்னொரு சிக்கலையும் வைத்து கொண்டால் என் கவர்னன்ஸ் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி அரசுன்றது ஒரு குழப்பம் தான், சிக்கல் தான். கூட்டணியுடன் அரசா அமைக்கணும். ஆனால் அந்த அரசுக்கு வந்து ஒரு தெளிவான தலைமையும் ஒரு கட்சியின் ஆளுமையும் இருக்கிறது. தேர்தல் கூட்டணின்றது வேற, ஆனா கூட்டணி மந்திரி சபை இருக்க மாநிலத்தில் இருக்க முடியாதுங்கிறது தான் தமிழ்நாட்டு நமக்கு கொடுத்திருக்கிற பாடம். நீங்க வந்து காமராஜுக்கு வந்து தெளிவான மேண்டேட் கொடுத்தாங்க 67 57 62 அவருக்கு தெளிவான மேண்டேட் கொடுக்குறாங்க. 67 திமுகவுக்கு தெளிவான மேண்டேட், 71 திமுகவுக்கு தெளிவான மேண்டேட், 77 அதிமுகவுக்கு தெளிவான மேண்டேட், 80 திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்த போது மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனாலதான் ரெண்டு தரப்பிலுமே சொல்லப்பட்டது. கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு
கூட்டணி மந்திரி சபை அப்படின்னா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது பலவீனமான ஸ்ட்ராட்டஜியா போயிடும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ரொம்ப இவங்களுடைய பார்வையில அதிகார பங்கீடுங்கிறது அங்க இங்க வந்து சிறப்பான அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு வேணும். இந்த சிறப்பான அதிகாரம் செய்யக்கூடிய கட்டமைப்பில் பங்கீடா அது இருக்கா, அது பலகீனமாக இருந்து பிளாக்மெயிலுக்கான இடமாக இருக்காங்கிற ஒரு கேள்வி வந்து மக்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இல்ல நீங்க சொல்வதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, திமுக அதிமுக என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பொறுப்பை தூக்கி மக்கள் தலையில தான் சுமத்துனாங்க. மேண்டேட்டும் அப்படிதான் இருக்கு. ஆனா மத்தியில வந்து எல்லா கட்சிகளும் இருக்கிற போதுதான் பல சிறப்பான திட்டங்கள்லாம் உருவாச்சு. அதுக்குள்ள பிளாக்மெயில் இருந்தது, ஆட்சி கவிழ்ப்புகள்லாம் இருந்தாலும் சில மகோன்னதமான வேலைகள்லாம் நடந்தது இல்லை. அப்படி ஒரு பரிச்சாத்தத்திற்கே இவங்க யார் ரெண்டு பேரும். அதாவது அதிகார பங்கீடு அப்படிங்கிறது வந்து நீங்க இப்ப மாநிலத்துக்குள்ள ஏற்கனவே இன்னொரு லெவல் அதிகார பங்கீடு இருக்கு. நீங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற கட்டமைப்பு இருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள்ன்ற கட்டமைப்புக்குள்ள நீங்க எவ்வளவு வந்திருக்கீங்க? நீங்க வந்து இப்ப அதிகார பங்கீடு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இது வந்து 3 டியரா இருக்கு. உள்ளாட்சி, மாநிலம், ஒன்றியம்னு. அப்போ ஒன்றியத்தில் பங்கீடும் மீதி 2 இடத்துலையும் அவங்கவுங்களும் இருக்கிறது தானே. அப்போ என்னுடைய பலம் என்னங்கிறது நான் எங்கே தான் காமிக்கிறது? நான் வந்து உள்ளாட்சியிலையும் மாநிலத்திலையும் தான் எங்கள் பலத்தை காட்டிக்க முடியும். ஒன்றியத்தில் வந்து கலந்து பண்ண வேண்டிய ஒரு ஃபெடரல் பேலன்ஸுக்கு தேவை இருக்கு. ஸோ ஃபெடரலிசம் அந்த பேலன்ஸுக்கு அங்கே தேவைப்படுது. ஆமாம், அங்கே தேவைங்கிறது வந்து ஒரே ஒரு காரணம் தான். அது வந்து ஒன்றுபட்ட இந்தியாங்கிறதுடைய அர்த்தம் வேற, ஒரே ஒரு இந்தியாங்கிறது அர்த்தம் வேற. இதில் குறிப்பாக திரு வைகை செல்வன் அவர்கள் குறிப்பிடுவது வந்து இந்த கூட்டணி மந்திரி சபையில் என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் பிரதானமாக 2 தேசிய கட்சிகளை பொருட்படுத்துகிறார். இன்னும் சொல்லணும்னா அப்போ இருக்கிற காங்கிரஸை மையப்படுத்தி தான் அவர் எழுதியிருக்கிறார். காங்கிரஸின் தேசிய கொள்கை என்பது வேறு. அது கிட்டத்தட்ட தமிழ் நாடு நலன் சார்ந்த உணர்வு சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் எதிராக இருந்ததுனால அவங்களோட ஒரு கூட்டணி மந்திரி சபையை அமைவதில் பெரிய சிக்கல் இருந்தது. அதை ஏற்றுக்கலை அப்படின்னா அவர் தேசிய கட்சிகளுடனான முரணை பற்றி வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி மந்திரி சபைக்கு தயாராக இல்லாத காரணத்தினால்தான் 1999 வந்து திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி போச்சு. இங்க திமுக பிஜேபி கூட கூட்டணி போனதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, காங்கிரஸில் ஏற்பட்ட தலைமை மாற்றம். சீதாராம் கேசரி போய் சோனியா காந்தி வந்தவுடன் அவர்கள் வந்து பஞ்ச்மரின்னு ஒரு இடத்தில் சந்திக்கிறாங்க. அந்த பஞ்ச்மரியில் வந்து ஒரு முக்கியமான டிக்ளரேஷன் வருது. அந்த டிக்ளரேஷன் என்னன்னா, மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் நாம் முழுமையாக ஆட்சி அமைப்போம் தான். அப்போ வந்து நீங்கள் வந்து 96 ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார பங்கீட்டிலிருந்து அவங்க பின்வாங்கியதுனால்தான் திமுக வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதிகார பங்கீட்டுக்கு தயாராக இல்லாத காங்கிரஸ் ஒன்று, அதிகார பங்கீட்டுக்கு தயாரான 2004 காங்கிரஸ் ஒன்று. காங்கிரஸ்குள்ளவே இந்த 2 முகமும் இருக்கு. இல்ல 2 முகமும் 2 முகம் இருக்கு. ஆமா, அது வந்து முதல் இது வந்து அதிகாரம் எங்கள்கிட்டவே இருக்கணும்னு எடுத்த பஞ்ச்மரி முகம். 2004 வந்து யூபிஏ ஃபார்ம் பண்ணும்போது எடுத்த காங்கிரஸின் நிலைப்பாடு வேற. அப்போ காங்கிரஸ்குள்ள இந்த 2 நிலைப்பாடுகளுக்கும் இடையே ஒரு ஊசலாட்டம் இருக்கு. இந்த ஊசலாட்டம் தான் பிஜேபி கிட்டவும் பார்க்குறோம். நீங்க வந்து என்டிஏ ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சௌரியம் இருக்கும் போதெல்லாம் என்டிஏ ஆட்சி, அவங்களுக்கு சௌரியம் இல்லாத போதெல்லாம் அது பிஜேபி ஆட்சி அப்படின்னு இந்த மீதி கட்சிகள் சொல்லும். பிஜேபி ஆட்கள் கேட்டா பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது என்டிஏ நலம்பாங்க, வெற்றிகள் இருந்தால் அது பிஜேபி நலம்பாங்க. இப்போ மத்தியில் இந்த சூழலை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு மேண்டேட் கொடுத்தது இல்லை. அப்படின்றப்ப 2006 சூழல்ன்றது ஒரு வித்தியாசமான சூழல். மைனாரிட்டி அரசு அப்படின்னு கடைசி வரை ஜெயலலிதா அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல் தனிப்பெரும்பான்மை வந்து திமுகவுக்கு கிடைக்கல. அப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ மக்களோட மனநிலைன்றது கூட்டணி மந்திரி சபை தான். இல்லை, நீங்கள் வந்து மேண்டேட் வந்து எவ்வளோ வந்தது? மேண்டேட் வந்து 2/3 மெஜாரிட்டி வந்துருச்சு. அதுதான் கணக்கு. ஜனங்க வந்து உங்களுக்கான முழு மேண்டேட் கொடுத்துட்றாங்க. நீங்க இடங்களை வந்து எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா திமுக தனிப்பெரும்பான்மையை ஜெயிக்கல. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. அதுதான் கணக்கு. அதில் மக்களுக்குள்ள வந்து
சார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய மேண்டேட்டை வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து எந்த குழப்பமும் வைக்கிறது இல்லை. அதில் வந்து இப்போ ஆளுநர் கூப்பிட்டு அதிக சீட் நீ வச்சிருக்க, நீ முடிவு பண்ணிக்கோங்கிற விளையாட்டுக்கெல்லாம் இடமே கொடுக்கறது இல்லை. ஆயாராம் காயாராம்க்கெல்லாம் தமிழ்நாடு இடமே கிளியர் நம்பர். நீங்கள் வந்து மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒன்றிய தேர்தலாக இருந்தாலும் சரி, தெளிவான மேண்டேட் தாங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 2006ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம். காங்கிரஸ் வந்து இங்கு கொஞ்ச நாளைக்கு பிறகே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கூட்டணி மந்திரி சபை இடம் வேண்டும், அங்க நீங்க மந்திரி பதவியை வாங்கிக்கிட்டீங்கல்ல, இங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதும் அதை கலைஞர் அவர்கள் எதிர்கொண்ட விதம்ன்றது, டெல்லி சொல்லட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நான் இருந்தார். அதில் இன்னொன்று, பாமக நினைச்சிருந்தா வாங்கியிருக்க முடியும். பாமகவின் ஆதரவு தேவைப்பட்டது அப்ப. ஆனா அவங்க வந்து நாங்க வெளியில இருந்தே ஆதரவு கொடுக்குறோன்ற அந்த இடமும் ஏன் வந்தது? அது வந்து வெளியில சொல்லப்படுற இது வந்து நான் கேட்டா வாங்கியிருப்போம்னு, கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஏதோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாநில அளவில் அதிகார பங்கீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் அறிந்தவர்கள். ரெண்டு பேருமே ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆட்சியில் இருந்ததுனால இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உள்முரண்களும் அறிந்தவர்கள். இந்த உள்முரண்கள் அறிந்தவர்கள் வந்து நீங்க வந்து இப்ப எந்த இதுல வைக்க போறீங்க, நீங்க எவ்வளவு ஃப்ரீடம் தர போறீங்க? இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து கல்வித்துறையை கொடுத்துட்றேன். எனக்கு கல்வியை பத்தி ஒரு பார்வை இருக்கு, உங்க கட்சிக்கு கல்வியை பத்தி ஒரு பார்வை இருக்கு. அப்ப அதுல வர அந்த முரணை வந்து நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம்? இப்ப என்இபி வந்து நான் முழுமையா ஆதரிக்க போறேன்னா, முழுமையா எதிர்க்க போறோம்னா, அதுல இருந்து ரெண்டு விஷயத்தை எடுத்துக்க போறோம்னா அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நான் வந்து எதை கொடுக்கறது, எந்த துறையை கொடுத்தால் ஒன்றிய துறைக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது வந்து யார்கிட்டக்க வந்து ஃபுல் பவர் இருக்க போகுது, இதை வந்து எப்படி நெகோசியேட் பண்ண போறாங்க, அந்த சிக்கல்கள் வேண்டாம் தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே குழப்பமான மேண்டேட்டே தரல. ஆனா வந்து 2016 தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா கூட திமுகவுக்கும் அதிமுகவும் இருந்த வாக்கு இடைவெளி வந்து குறைவுதான். ஆனா அதிமுகவுக்கு வந்து ஒரு கிளியரான மேண்டேட் கொடுத்துட்டாங்க. ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து கிளியர் இல்லாத மேண்டேட் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. இந்த கட்டுரையினோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அப்படின்னு சொன்னது, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எழுதின கட்டுரை. அவர் சொல்றார் வந்து 2026ல் கூட்டணி ஆட்சிக்கான ஒப்பந்தம் முன்கூட்டியே போடப்படுமா, அதை வந்து ஒரு நிபந்தனையாக வச்சு போடப்படுமா அப்படின்றத வந்து காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்றார். ஆமாம், காலம் தீர்மானிக்கும் இல்லை, இவர் கூட எந்த கட்சிகள் வருவாங்களோ அவங்க தீர்மானிக்கும். அப்படி இது வந்து கட்சிகளுக்கான ஒரு அழைப்பு. அதிமுகவில் இப்படி ஒரு டர்ன் வந்து புதுசா இருக்கு. காரணம் வந்து அவங்க என்ன நினைச்சாங்க, 2016ல் இருந்து திமுக கூட்டணி பலவீனப்படும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டணி பலவீனப்படல. 2 சட்டசபை தேர்தலில் இணைந்து போட்டிட்டாங்க, 2 நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல்கள் இணைந்து போட்டிட்டாங்க. இப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவுங்கிறது இன்னும் வரல. இந்த கூட்டணிக்குள்ள பிளவு வரல, இவங்களுடைய கூட்டணி வளரல. அப்போ வந்து அதற்கான அப்போ இதுக்குள்ள அழைப்பதற்கான முக்கியமான கூறா என்ன வைக்கலாம், அதிகார பங்கீடுங்கிறது வந்து ஒரு திமுக கூட்டணிக்கு பாஜக எதிர்ப்பு மைய சரடா இருக்கு. ஆமா, இங்க நாங்க கூட்டணி அரசு. ஆமா, நாங்க வந்து அதிகார பங்கீடுன்னு வைக்கிறோம். நாங்க வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க அதுல தயாரா இருக்கும். இந்த கட்டுரையிலே திரு ஏஎஸ் பன்னீர்செல்வம் ரொம்ப முக்கியமானது அவர் எழுதியிருக்கிறார். கூட்டணி அரசு அமைகிற வகையில் தேர்தல் முடிவுகள் இருக்க போகிறதா அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரே ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாருன்னா, அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடங்கள் கொடுக்க போறோம், அது மாதிரிலாம் பூடகமா பேசுறாரா? ஒரு அதிமுகவின் ஸ்ட்ராட்டஜியாவே சொல்லிட்டாரா? நாங்க வந்து நிறைய இடம் கொடுத்தா எங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? இப்போ நீங்க வந்து திமுக இருக்கக்கூடிய தலித் தலைவர்களை கேளுங்க, நாங்கள் எல்லா சீட்டையும் விசிகே கொடுத்துட்டா நாங்களாம் தலித் இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. அந்த சிக்கலை எதிர்கொள்றது தான் சிரமம். நீங்க வந்து இந்த திமுகவிலும் அதிமுகவிலும் மாவட்ட அளவுக்கு கட்டமைப்புகள் இருக்கு. இந்த மாவட்ட அளவுக்கு கட்டமைப்புகள் இருக்கும்போது யாருக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க? ரெண்டாவது வந்து
பெரிய சீட் ஷேரிங்கில் வந்து இடம் கொடுத்து இரண்டாவது இடத்துக்கு வர கட்சிகள் வந்து அந்த தேர்தலில் இரண்டாவது இடத்துக்கு வர கட்சிகள் வந்து தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கட்சிகள் அல்ல அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும். உதாரணமாக 1991 தமிழகத்தில் ஓட்டின் ரீதியாக இரண்டாவது பெரிய இடமாக இருந்தது காங்கிரஸ். 1996 ஓட்டின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய இடத்துக்கு வந்தது தமிழ் மாநில காங்கிரஸ். தேமுதிக ஒரு முறை இரண்டாவது. நீங்க வந்து அதனால வந்து அது இரண்டாவது சொல்ல முடியாது. முதல் இடமும் இரண்டாவது இடமும் திமுக அதிமுக அப்படிதான் மாறி மாறி வந்துன்னு இருக்கு. இப்ப இந்த கட்டுரையில் சொல்வது வந்து 2026 கூட்டணி ஆட்சி அமைந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு அதிமுகவில் இருந்தே ஒரு குரல் வருது அப்படின்னா அது வந்து எங்க கிட்ட வாங்கன்னு கூப்பிடதான். எங்களால போன முறை கூட்டணியே வைக்கும் போது எங்க கூட்டணியில் இருந்த பாமகவை எங்களுடன் வைத்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுடன் இருந்த பல பேரை எங்களுடன் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த முறை எங்க கூட்டணியை நாங்கள் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. வாங்கள் வந்தால் நாங்கள் அதிகாரத்தை மக்கள் கட்டுரையிலே குறிப்பிடுறார். மக்கள் ஏற்றுக்கொண்டதில்லை இதுவரைக்கும். ஏற்றுக்கொண்டதில்லை. மக்களை வந்து நம்ம போய் பேசுவோம். ஆள் இல்லைன்னா எப்படி போய் மக்கள்கிட்ட பேச முடியும் தான் அவருக்குள்ள இருக்கிற பேச்சு. பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படிலாம் சூழல் மாறுதுன்னு. உங்களுடைய விரிவான பார்வையை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்